இந்த சம்பவம் நடந்த உடனே ஆதவ அர்ஜுனா மட்டும் உடனடியாக ஒரு 4 பேரோடு சேர்த்துக்கிட்டு ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் கிளம்பி போயிட்டார். அந்த ப்ரைவேட் ஜெட்டில் போகும்போது அதில் இருந்த அந்த மேனிஃபெஸ்டோ அப்படிம்பாங்க, பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோனா பட்டியல்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு பயணத்தில் போகக்கூடிய நபர்களின் விவரம் இல்லை பொருட்களின் விவரம் இதெல்லாம் போடுற ஒரு பட்டியலுக்கு பேர் மேனிஃபெஸ்டோ அப்படிம்பாங்க. அந்த மேனிஃபெஸ்டோவில் ஆதவ அர்ஜுனா பெயர் இருக்குது, இன்னும் 2 பேர் பெயர் இருக்குது. அதில் ஒரு 2 பேரோட பெயரில் வந்து என்எஸ்ஜி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம போன வீடியோவில் ஒரு நண்பர் வந்து அது ப்ரைவேட் செக்யூரிட்டி சார், நேஷ்னல் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை, அது என்எஸ்ஜி வீரர்கள் தான், அதான் என்எஸ்ஜின்னே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட டெசிக்னேஷனை குறிப்பிட்டு ஆகணும். ஏன்னா விமானத்தில் செல்கிறார்கள். விமானத்தில் போகும்போது இந்த மாதிரி முக்கியமான படைப்பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவங்க யாருன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுதான் ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த என்எஸ்ஜியோடு அவர் போனது வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சந்திப்பதற்கு அப்படின்னு முதலில் செய்திகள் வந்தது. இப்போது வேணும்னே கிளப்பி விட்றாங்களா என்னன்னு தெரியல. அவர் போனது வந்து அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்திக்க சென்றார் அப்படின்னு மட்டும் மொட்டையாக போட்டிருக்காங்க, பேர்லாம் போடலை. ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்தித்து அவர் மூலமாக ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்து, ராகுல் காந்தி மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த கேஸை கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க, கொஞ்சம் ரொம்ப கடுமை காட்டாதீங்க அப்படின்னு கேட்பதற்காக போனதாக சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ தூரம்